ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரியே இந்த கிட்ட ஏன் நம்ம அவ்வளோ அவசரமா வாங்கணும் அப்படின்றத வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட்டோட வீடியோ அன்பாக்சிங் வீடியோல நம்ம எதுக்காக அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட்ட ரொம்ப அவசரமா வாங்கணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 லேப்டாப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ரெகுலர் லேப்டாப். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூஸே பண்ணாம வீட்டில் இருந்த லேப்டாப் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சடனாக நம்மளோட லேப்டாப் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் மதர் போர்டு வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒர்க்கே ஆகாமல் திடீர்னு சடனாக நின்று போச்சு. ஸோ நமக்கு லேப்டாப்போட ஒர்க்கு டெய்லியும் இருக்கும் அப்படின்றதுனால இதை உடனே இமீடியட்டாக சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அப்போ தான் நம்ம ஆன்லைனில் இந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்தோம். பட் டெலிவரி ஆக 2 days ஆகும் அப்படின்ற ரீசனால தான் நம்ம ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி பார்த்தோம். இதில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதில் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் இஷ்யூ இருந்துச்சு. ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் ப்ராப்ளம், மிச்சபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதனால நான் இதுல இருந்த நம்மளோட ஹார்ட் டிஸ்க் இது ரெண்டுமே ஒரே மாடல் அப்படின்ற, இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான், ரெண்டுமே சேம் மாடல் தான், இதுல உள்ள ரேம்ல இருந்து எல்லாமே ஒரே இதுதான். ஸோ அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கும் வந்துச்சா நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதுல இருந்த ஹார்ட் டிஸ்க் கழட்டி நான் இதுல போட்டிருக்கேன். இப்போ இதோட ஹார்ட் டிஸ்க் தான் இதுல இருக்கு. இதுல இருந்த ஃபெயிலியரான ஹார்ட் டிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கை வந்துட்டு நான் இதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது நார்மலாக எப்பவும் போல் பக்காவாக ஒர்க் பண்ணுது. ஸோ இதை நான் உங்களுக்கு டேர்ன் ஆன் பண்ணி உங்களுக்கு நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணி எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் இன்ஸ்டால் பண்ணதே உங்களுக்கு காட்டணும்னு தான் நான் நினச்சேன். பட் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால இந்த வீடியோ நம்மளால பண்ண முடியாமல் போச்சு. பட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக நான் திரும்பவும் டிஸ்அசெம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் திரும்பவுமே இதை எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவை நான் உங்களுக்கு இன்னொரு தடவை ஃப்ரீயா இருக்கும்போது நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் வந்துச்சுன்னா நீங்களும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஒர்க் ஆகும். பட் இதுல உள்ள மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மாத்தி போடுற இந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு, அதாவது அடுத்து நீங்க போடுற ஒரு லேப்டாப்ல இருந்து இன்னொரு லேப்டாப்க்கு மாத்த போறீங்க அப்படின்றப்போ அந்த லேப்டாப்ல இருக்க மதர் போர்ட்ல இருந்து ரேம்ல இருந்து எல்லாமே ஒரே, அதாவது ஆல்ரெடி இருந்த லேப்டாப்ல இருந்த அதே டிசைனா இருந்தா மட்டும்தான் இது வந்துட்டு ஒர்க் ஆகும்ன்றத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாது. வேற ஒரு மெத்தட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி அதுல உள்ள டேட்டாஸை மட்டும்தான் நீங்க எடுத்துக்க முடியும். மிச்சபடி பாத்தீங்கன்னா நீங்க ஓஎஸ் திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ மீண்டும் இது போல இன்னொரு வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is Paidi signing off.